வர வர நம்ம பிக் பாஸ் தமிழ் ஆடியன்ஸினுடைய மனநிலையை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஆகஸ்ட் 16ஆம் தேதி த காமன் மேன் ஷோ தொடங்க இருக்கு. காமனர் கேட்டகரியில யார் வந்து ஜெயிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறா அப்படிங்கிற ஆர்வம் பிக் பாஸ் ரசிகர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா. காமனர் கேட்டகரியில ஜெயிச்சு அவன் உள்ள போனா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டி யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களா? எங்களுடைய ஃபேவரட் சீரியல் ஆக்ட்ரஸ் யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களா? குக் வித் கோமாளில இருந்து யாராவது வர்றாங்களா அப்படிங்கிற தேடல் தான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் அதிகமாக இருக்கு. அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற ஒரு 7 கண்டஸ்டன்ட் மோஸ்ட்லி கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கேன். இதில் முதல் பேரை கேட்ட உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நபரோட ஃப்ரெண்டு பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வரப்போறாராம். அந்த நபர் பிக் பாஸ் சீசன் 9ல் ஏற்படுத்திட்டு போன தாக்கம் இப்போ வரைக்கும் குறையலை. ஆரோரா சின்க்ளேர். அந்த ஆரோரா சின்க்ளேரை பலூனக்கான்னு சொல்லக்கூடாதான். வாயிலடிங்க வாயிலடிங்க வாயிலடிங்க. அவங்க எவ்வளோ பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து. துஷார் அப்படின்ற ஒருத்தனோட கேம் பிளேயை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீனோட சேர்ந்து ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரிலாம் ஒட்டி 100 நாளுக்கு மேலே ஒன்றுமே பண்ணாமல் டம்மியாக உட்காந்து மிச்சருதுன்னு ஆரோரா சின்க்ளேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் எப்படிங்க தப்பாக சொல்ல முடியும்? அதுவும் ஆரோரா சின்க்ளேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வரப்போறாருன்னா என்ன அர்த்தம்? ஆரோரா சின்க்ளேர் எப்படி கமருதீனும் துஷாரையும் வச்சு ஒரு லவ் ட்ராக் ஓட்டி 100 நாள் இருந்துட்டு மிச்சர் தின்னுட்டு வந்துச்சோ சம்பளத்தை வாங்கிட்டு, அதே போல் ஆரோரா ஃப்ரெண்டும் 2 பொண்ணுங்களோட சேர்ந்து லவ் ஸ்டோரியெல்லாம் பண்ணி 100 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்து மிச்சர் தின்னுட்டு வருவார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்ல மாட்டேன். அவர் பேர் பார்கவ் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆரோரா சின்க்ளேருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்கவ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏண்டா ஓப்பனிங் சீன்லேயே அவமானமா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கேடா பார்கவ். நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஆரோரா சின்க்ளேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற டேகோட நீங்கள் உள்ளே வர்றீங்க. அடமலை வெளுத்து வாங்க போது பார்த்து சூதானமாக இருங்க. சரி, இவர் வந்து உள்ளே வர்றாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. குக் வித் கோமாளியில் இருந்து ஆடு வெட்டி உமேர் லத்தீஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பிக் பாஸ்குள்ளே வரப்போகிறாராம். நமக்கு குக் வித் கோமாளி பார்க்குற பழக்கம் இல்லை. இவரை ஏன் ஆடு வெட்டின்னு கூப்பிட்றாங்க? என்ன காரணமாக இருக்கும்? குக் வித் கோமாளி செட்டில் மட்டன் டிஷ் ஏதாவது பண்ணணும்னா இவரை தான் வந்து கையில் அருவாளை கொடுத்து தம்பி அந்த கடாவை வெட்டுப்பா அப்படின்னு சொல்லி வெட்ட சொல்லுவாங்களோ. எதனால் இவருக்கு வந்து ஆடு வெட்டிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உமேர் லத்தீஃப், நீங்கள் ஆடை வெட்டுறதுக்கு மட்டும்தான் அருவாளை தூக்குவீங்க. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் கிணத்தை வெட்டுறதுக்கும் கம்மா வெட்டுறதுக்கும் கிணத்தை வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கை இது. நான் வெறுங்கையோட தெரிஞ்சதை விட அருவாளுங்கையுமா தெரிஞ்சது தான் அதிகம். நான் எதுக்குடா திருப்பாச்சி பட டயலாக்கெல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உமேர் லத்தீஃப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது சில்மிசம் பண்ணார், ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நான் இப்போ சொன்ன டயலாக் வந்து அன்னைக்கு சொல்லும் போது சரியாக இருக்கும். இன்னைக்கு வந்து உமேர் லத்தீஃப் அவர் வந்து ஃப்ரம் நார்த் இந்தியா. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான நபர். சுனிதாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன மாதிரியான சேஷ்டைகளை பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆள் பார்க்குறதுக்கு சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதாவது சண்டை போட்டு வேறு லெவலில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டை இவரை வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டீம் முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, 2ஆச்சா? 3வது ராஜ்பிரியன். மிகப்பெரிய அளவில் யூடியூப்பில், அதுவும் சிஎஸ்கே ராஜ்பிரியன்னா எல்லாருக்குமே தெரியும். ஹம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் ஆர்சிபி ஃபேன்ஸை ஏமாற்றி அவங்க கூட இருந்து அவங்கள வந்து கலாய்க்கிற மாதிரி யூடியூப்பில் அவர் பண்ண வீடியோலாம் வேறு லெவலில் வைரலு, ட்ரெண்டிங்கு. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் டேலண்டடான பர்சன், பியோர் பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம ராஜ்பிரியனை சொல்லலாம். நல்ல டான்ஸ் ஆடுவாப்பில், நல்ல டைமிங் சென்ஸு, நல்ல பேசக்கூடிய பையன். இது எல்லாமே வந்து ராஜ்பிரியன்ட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நல்ல பாடக்கூடிய நபரும் கூட. ஒரு வெரி குட் என்டர்டெய்னர். ராஜ்பிரியன் எல்லாம் விஜய் டிவி பிக் பாஸுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதல்ல கைதட்டி வரவேற்கிறது நானாக தான் இருக்கும். ஸோ அதனால் ராஜ்பிரியன் வந்தார் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்காக பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, ஆண்கள் கேட்டகரி முடிஞ்சிருச்சு. பெண்கள் பக்கம் வருவோமா? பெண்கள் பக்கம் வரும்போது தான் நம்ம ஹேமாவை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஹேமாங்கிறவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 and 2ல் நடித்தவங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கான். இளைஞர்கள் எல்லாம் ஹேமா எப்போ வருவாங்க, ஹேமா எப்போ வருவாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களையே சீரியல் பார்க்க வச்ச
ஒரு ஸ்வீட் கேர்ள் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கான். ஹேமா வந்தால் நாங்கள் வந்து ஹேமாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இப்போவே வந்து போர்க்கொடி அப்படிங்கிறத தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை தேத்திக்கிங்க, பயந்துராதீங்க. இதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸாக வந்த 2 பேருடைய மனைவிகளுக்கு நடுவில் போட்டியான். நீ பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே போறியா இல்லை நான் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே போகிறேனா அப்படின்னு. பிக் பாஸ் சீசன் 8ல் தீபக்னு ஒருத்தர் வந்தார். நீங்கள் யாரும் மறந்துருக்க முடியாது. அவருடைய ஒய்ஃப் வந்து தீபக்குக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் உள்ளே வந்தாங்க. அப்படி உள்ளே வந்தப்போ எல்லாரையும் வச்சு செஞ்சுருப்பாங்க. பிக் பாஸ் சீசன் 10ல் ரயான்னு ஒருத்தர் இருந்தான். அவனெல்லாம் பங்கமாக கலாய்ச்சிருப்பாங்க. அவனுடைய நடை எப்படி இருக்கும், பின்னாடி வந்து அவன் தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி நடப்பான், அவனுடைய நடைங்கிறது வந்து ஒரு ஆம்பளை நடக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு பயங்கர பங்கமாக கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. தீபக்குடைய மனைவி சீசன் 9லேயே வரதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியல சீசன் 9க்கு. 10க்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தீபக் மனைவியோட போட்டி போட்டு பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணுற அந்த இன்னொரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித் பார்கவ் அப்படின்னு ஒருத்தர் லாஸ்ட் சீசனில் வந்திருந்தாப்புல. அவர் கர்நாடகாவில் பிக் பாஸாக இருந்து வாய்ஸ் கொடுத்த ஒரு நபர். அவருடைய மனைவி வந்து சீசன் 10ல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பேரில் மோஸ்ட் ப்ராபப்ளி யாராவது ஒருத்தர் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேருக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ தீபக்குடைய மனைவி பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வருவாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி தீபக்குடைய மனைவி பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, தீபக்கு, முத்துக்குமரன், சௌந்தர்யா அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 8ல் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்களோ எல்லாருமே வெளியில இருந்து மிகப்பெரிய ஆதரவை தீபக்குடைய மனைவிக்கு கொடுப்பாங்க. அது பெருசாக கான்ட்ரவர்சி ஆக போகுது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்வேதா அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஆனால் இந்த ஸ்வேதா எந்த ஸ்வேதா அப்படிங்கிற குழப்பம் வந்து பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. விஜய் டிவியில் சீரியலில் வந்து ஸ்வேதா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. அவங்க தமிழரசி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தில் விஜய் டிவி சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அவங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க கன்ஃபார்மாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில. எல்லாருக்குமே நமக்கு ஃபோட்டோ கிடச்சிது. இந்த ஸ்வேதா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறது கிடைக்கல. சரி, ஆடியன்ஸான உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த ஸ்வேதா எந்த ஸ்வேதாவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டாக அந்த ஸ்வேதா வராங்களா இல்லை எந்த ஸ்வேதா வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 7 கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாருமே அதிகபட்சம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த 7 கண்டஸ்டன்ஸில் எனக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னராக 100 நாளைக்கு வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கக்கூடிய நபராக நான் பார்க்குறது யாருன்னா ராஜ்பிரியனை. ஏன்னா ராஜ்பிரியனுடைய வீடியோஸை வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஐபிஎல் ஃபேனு, சிஎஸ்கே சப்போர்ட்ரு. அதனால் ராஜ்பிரியன் வந்து எந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறன் வாய்ந்த பன்முக தன்மை கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த 7 பேரில் என்னுடைய ஃபேவரெட் வந்து ராஜ்பிரியன். ஸோ உங்களுக்கு யார் ஃபேவரெட்டு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.